ஏலே மக்கா வணக்கம். ஐயா கருணாநிதியை அசிங்கப்படுத்த புதுசா யாரும் புறப்பட்டு வர தேவையில்லை. திமுக காரங்களே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நாணய வெளியீட்டு விழாவை நீ நடத்தல நான் நடத்தலன்னு சொல்லி தெரிச்சு ஓடுறாங்களப்பா. ஐயா ஸ்டாலின் முதல்ல என்ன சொன்னாரு? விழாவை மத்திய அரசாங்கம் நடத்துச்சுன்னு சொன்னாரு. நீங்க தானே சார் விழாவை நடத்துனீங்க, ஏன் சார் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு கேட்டா இன்னைக்கு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இந்த விழாவை இவங்க நடத்துனாங்களாம். மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறத இவங்க எப்படி நடத்துவாங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நமக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்டே குஜராத் மாடலோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது போல. அட நான் சொல்லல, அண்ணன் திருமாவளவன் ஒரு தடவை காவல்துறை குஜராத் மாடல் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அதையும் இதையும் சேர்த்து பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரிமக்கா, ரெண்டு கும்பலும் ஒண்ணுதான்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமாக்கும். போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்தியை பார்க்கலாம். அமைச்சரவை மாற்றம் பத்தி செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு. இத பத்தி கேட்டா எனக்கு தகவல் வரலன்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. கவர்மெண்ட் ஐயா கட்டுப்பாட்டுல தான் இருக்கா? ஐயாவுக்கே தெரியலன்னா யாருக்கு தான் தெரியும்? சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்த கதையா? அண்ணன் உதயநிதி பெண் பிள்ளைகளை படிக்க வச்சது திமுக தான்னு பேச அதை பார்த்து கடுப்பான ஜனங்க பள்ளிக்கூடத்திலேயே பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு ஆட்சியான்னு கேட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையேன்னு கேள்வி கேட்டா அண்ணன் அன்பில் மகேஷ் உருக்கமா உருட்டுதாரப்பா. அண்ணே, வாரிசு அமைச்சருக்கு பதிலா நீங்க சினிமாவுக்கு போயிருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு 5-6 ஆஸ்காரை வாங்கியிருப்பீங்க போங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். மக்கா, இந்த விளம்பர கவர்மெண்ட் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னே தெரியலப்பா. ஐயா ஸ்டாலின் கிட்ட எதை பத்தி கேட்டாலும் எனக்கு தெரியல, தகவல் வரலன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் தான் போல. முடிவுகளை பூரா வேற யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. மக்கா, ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்பதான் முன்னாடியே நாம சொன்ன மாதிரி நாணய வெளியீட்டு விழாவை யார் நடத்தினாங்கன்னு ஐயா கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஐயா மத்திய அரசு கட்டுப்பாட்டுல நடந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்தினோம்னு சொன்னாரு. அன்னைக்கு ஒன்றிய அரசு நிகழ்ச்சின்னு சொன்னவரு இன்னைக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டுல நிகழ்ச்சின்னு சொல்லி குழப்புதாரு. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லிருந்தீங்க, நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல் முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்துச்சு. ஐயா இப்படி குழப்பிட்டு இன்னொரு விஷயத்த சொன்னாரு. ரொம்ப நாளா அமைச்சரவையில மாற்றம் வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் தகவல் வரலன்னு சொல்றாரு. எது, உங்களுக்கே தகவல் வரலையா? இத நக்கலா சொன்னாரா இல்ல உள்ளபடியே ஐயாவுக்கு தகவல் இல்லையான்னு தெரியல. ஏன்னா முடிவுகளை ஐயா எடுக்கிறது இல்ல, எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினர்கள் தான் எடுக்கிறாங்கன்னு ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்கு. அதனால அவங்க எடுத்த முடிவை ஐயா கிட்ட சொல்லாம விட்டாங்களான்னு தெரியல. என்னமோ முதலமைச்சரை தகவல் இல்ல தெரியலன்னு குழப்பறத பார்த்தா கவர்மெண்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல நடந்த நிகழ்ச்சின்னு சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டும் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு போல. என்னமோ எல்லாம் என் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு. இப்ப ஐயாவே யாரோட கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு தெரியல. அட நான் சொல்லல சாமி, ஜனங்க புலம்புறத சொல்றேன், அம்புட்டு தான். பள்ளிக்கூடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் இருக்கு. இந்த நேரத்துல அண்ணன் உதயநிதி பெண்களுக்கு கல்வி கொடுத்தது ஐயா கருணாநிதினு அப்பட்டமா புளிகிட்டு இருக்காரு. ஐயா கடவுளே, உள்ளபடியே அண்ணன் தமிழ்நாட்டுல தான் இருக்காரா இல்ல வேற ஏதாவது கரகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு விட்டு வெள்ளையில வரத்துக்கு பெண்களுக்கு உரிமை கிடையாது, படிக்கிறதுக்கும் உரிமை கிடையாது. பெண்களை கிட்டத்தட்ட ஒரு அடிமைகளாக தான் இந்த சமுதாயம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்தை அடித்து நொறுக்கியது யாருன்னா நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கமும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கேட்டீங்களா? இந்த கொடுமையெல்லாம் எங்க சொல்லி ஆளன்னு தெரியல.
பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனா சைக்கிள் கொடுக்குறேன், 12ஆம் கிளாஸுக்கு வந்தா லேப்டாப் கொடுக்குறேன், காலேஜ் போய் டிகிரி முடிச்சா தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு விதவிதமான நலத்திட்டங்களை கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவிச்சது அதிமுக. இந்த மாதிரி திமுக கும்பல் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? எந்த திட்டத்தை கொண்டாந்து பெண் கல்வியை இவங்க ஊக்குவிச்சாங்க? எதுவும் செய்யாம எத்தனை நாளைக்கு இப்படி உருட்டிக்கிட்டே இருக்க போறாங்கன்னு தெரியல. சரி, உருட்டுறீங்க, நேரங்காலம் பார்த்து உருட்ட மாட்டீங்களா? அது எப்படின்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டு வாசலை தாண்ட முடியாம இருந்தாங்களா? இன்னைக்கு இந்த 3 வருஷம் ஆட்சியில அந்த நிலைமை தானே இருக்கு. பெண் பிள்ளைகளை ஓடி ஆடி விளையாட சொல்றீங்களே, பள்ளிக்கூடங்கள்ல அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிருஷ்ணகிரியில ஒரு தனியார் ஸ்கூல்ல போலியா ஒரு என்சிசி முகாம் நடத்தி அதுல போலி என்சிசி பயிற்சியாளர் ஒருத்தர் ஒரு சின்ன பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. 13 பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 9 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. திருச்சியில 10 வயசு குழந்தைய குடி போதையில இருந்த ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. இப்படி லிஸ்ட் போடணும்னா போட்டுக்கிட்டே போலாம். பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பெண்களோட வளர்ச்சிக்காக அதிமுக பண்ண அத்தனை கட்டமைப்பையும் 3 வருஷத்துல உடைச்சிருக்கீங்கன்னு ஜனங்க கொதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல ஐயா கருணாநிதி பத்தி புராணம் பாடிக்கிட்டு இருக்கீங்க. தம்பட்டை அடிக்கிறத விட்டுட்டு பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி பண்ண என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அட நான் சொல்லலண்ணே, ஜனங்க சொல்றாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறதே இல்ல. அந்த வேதனை ஒரு பக்கம்னா, பள்ளிக்கூடத்திலேயே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்க மாட்டேங்கி. இதை யார் சரி பண்ண போறா? பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் என்னதான் செஞ்சிட்டு இருக்காருன்னு நீங்க புலம்புறது எனக்கு நல்லாவே கேக்குது மக்கா. அண்ணன் அன்பில் மகேஷும் உங்களை மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காரு. அந்த கொடுமையை பாருங்க மக்கா. கிருஷ்ணகிரி சம்பவம், கோயம்புத்தூர் சம்பவம்னு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை பத்தி அண்ணன் அன்பில் மகேஷ் கிட்ட கேள்வி கேட்டாங்க. பள்ளிக்கூடத்துல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கேன்னு செய்தியாளர் ஆத்திரத்துல கேள்வி கேட்டப்ப அண்ணன் அன்பில் மகேஷ் அமைதியா ஒரு ஆக்டிங்க போட்டாரு பாருங்க. டீ கடையிலலாம் எந்த அதிகாரமும் இல்லாத சாமானியர்கள் பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி யாரோ ஒரு 3வது மனுஷன் பேசுற மாதிரி பேசுறாருப்பா. கண்டிப்பா ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்கிறவங்க ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். வெறுமனா பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை முதற்கொண்டு சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களை அதை அனுப்பி வைக்கிற சூழ்நிலை இருக்கின்றது. அதையும் தாண்டி நீங்கள் சொல்வது போல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ளபடியே மனதுக்கு வேதனைக்குரியதாக இருக்கின்றது. கேட்டீங்களா? கேட்கும்போது நல்லா உருக்கமா இருக்கு. இத எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டோ இல்ல அதிகாரம் இல்லாத மனுஷனாவோ இருந்து சொன்னா ஏத்துக்கலாம். அண்ணன் அமைச்சரா இருக்காரு. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அண்ணனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அங்க நடக்கிற தப்புக்கு அண்ணன் இப்படித்தான் பதில் சொல்லுவாரா? நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, நீங்க தானே அமைச்சரு, உங்க கட்சி தான் ஆட்சியில இருக்கு. தப்பு பண்ணவங்களை தண்டிக்க வேண்டியதும் நீங்க தான், தப்பே நடக்காம தடுக்க வேண்டியதும் நீங்க தான். அதை செய்யாம பெண் பிள்ளைகளை பெத்தவங்கன்னு உருக்கமா டயலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை விட கொடுமை அடுத்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் பாருங்க. அங்கதான் அண்ணன் அமைச்சர் பதவிக்கு சரிபட்டு வரமாட்டாருன்னு தெளிவா தெரிஞ்சது. பள்ளிகளுக்கு, தனியார் பள்ளிகளுக்கு நான் ஏற்கனவே இது மாதிரியான ஒரு பிரஸ் மீட்ல வரும்போது சொன்னீங்க, தயவு செய்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் அதை மூடி மறைக்காதீர்கள். நீங்க உங்களை நம்பி வரும்பொழுது அந்த ஆமா இப்படி என் ஸ்கூல்ல பிரச்சனை நடந்தது உடனடியாக நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு சொல்லும் பொழுதுதான் இன்னும் கூடுதலாக உங்கள் பள்ளி மீது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க அப்ப இந்த ஸ்கூலுக்கு என் பிள்ளைய தான் நம்பி அனுப்பிச்சிடலாம், அப்ப அவங்க பூசி மொழுக மாட்டாங்க, எதையும் மூடி மறைக்க மாட்டாங்க, தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த போர்டாக இருந்தாலும் சரி, தவறு என்று வந்தால் தயவு செய்து உடனடியாக எங்களுடைய கவனத்திற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற SMC PTA கவுண்டரோ கொண்டு வந்து உடனடியாக அதுக்கு தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ளணும். இதனால உங்களுடைய பள்ளி பேர்லாம் ஒன்றும் கெட்டு போகிறதுல இன்னும் சொல்ல போனா உங்க பள்ளியில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வரும் என்பதை தெரிவிக்கிறேன். தனியார் பள்ளிகளுக்கு பிரஸ் மீட்ல அறிவுறுத்திட்டாராம். என்ன பிரஸ் மீட்ல சொல்லிட்டா போதுமா? தனியார் பள்ளிகளா இருந்தாலும் அரசு பள்ளிகளா இருந்தாலும் மாணவிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த குழு ஒன்று போட்டிருக்கலாமே, சிறப்பு கண்காணிப்பு படை ஏதாவது அமைச்சிருக்கலாமே. அதையெல்லாம் விட்டுட்டு நான் பிரஸ் மீட்ல சொன்னேன், அறிக்கை விட்டேன்னு எஸ்கேப் ஆனா எப்படி? இப்ப தெரியுதா மக்கா? 3 வருஷம் ஆகியும் இந்த கும்பலுக்கு நாட்டை எப்படி ஆட்சி பண்ணணும், அமைச்சரோட வேலை என்ன, அரசாங்கத்தோட வேலை என்னன்னு ஒன்னும் தெரியல. யாரோ 3வது மனுஷன் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே விடியலு பொரியல்னு விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போடுவீங்க. வார்த்தை ஜாலத்தை நம்பி ஏமாந்தா நம்ம பிள்ளைகளுக்கு தான் ஆபத்து. புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க மக்கா. பொதுவா பெண்களுக்கு
பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு அம்மா மெழுகுவத்தியை தூக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? அட அக்கா கனிமொழி பத்தி தான் ஏன் கேட்கிறேன். வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல பஞ்சாயத்துனா உடனே பொங்குற அக்கா கனிமொழி தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் நடக்கிற இந்த கொடுமைகளை பத்தி ஏன் பேச மாட்டிக்காங்க? திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணம் தெரிஞ்சு போயிடும்னு பேசாம இருக்காங்களோ என்னமோ. மேற்கு வங்காள டாக்டருக்காக பேசின அக்கா நம்ம கிருஷ்ணகிரி மாணவிகளுக்காக பேச மாட்டிக்காங்க. சரிமக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சு. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.